வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு வாழ்க்கையில் வெற்றியைத்தான் தரும். எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் விடாப்பிடியாக தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு வெற்றி கிடைக்கும். சாதாரணமாக சொல்லுவார்கள், எறும்பு ஊற கல்லும் தேயும் என்று சொல்லி. எறும்பின் கால்களை நம் கண்களால் கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட எறும்புகள் பாறைகளில் ஊர்ந்து செல்கின்ற பொழுது அது எப்படி தேயும் என்று நாம் நினைப்போம். ஆனால் பல ஆண்டு காலம் தொடர்ந்து செல்கின்ற நேரத்தில் அங்கே ஒரு பாதையை போட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே எறும்பூர கல்லும் தேயும் என்பது தொடர்ந்த முயற்சியினால் கிடைக்கின்ற வெற்றி. இப்படித்தான் ஒரு காட்டில் ஒரு வேடன் இருந்தான். அவன் வில் அம்பு வைத்து வாழ்க்கையில் வேட்டையாடி பிழைத்து கொண்டிருந்தான். எப்பொழுதுமே அந்த அம்பின் அந்த நுனியில் கொஞ்சம் விஷத்தை தடவியிருப்பான். அது மிருகங்களை வேட்டையாடுகின்ற பொழுது அவைகள் தப்பி ஓடிவிட்டாலும் மயக்கமடைந்து விழுவதற்காக அதை ஏற்பாடு செய்திருப்பான். இப்படித்தான் ஒரு நாள் அவன் ஒரு மிருகத்தை பார்த்து தன் அம்பை எய்துகின்ற பொழுது அது தவறி ஒரு பெரிய மரத்தில் போய் பதிந்து விட்டது. அதில் விஷம் இருந்ததால் அந்த மரம் பட்டு விட்டது. அந்த மரத்தில் இருந்த பறவைகளெல்லாம் பறந்து சென்று விட்டன. ஆனால் ஒரு கிளி மட்டும் பறக்காமல் அந்த பட்ட மரத்தின் பொந்துக்குள்ளேயே இருந்தது. ஒரு துறவி வந்தார். எல்லா பறவைகளும் பறந்து சென்று விட்டன, நீ மட்டும் இருக்கிறாயே என்று கேட்டதற்கு, நான் சிறு வயதிலே இருந்து இங்கே தங்கியிருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்த மரம். எனவே இந்த மரம் இங்கே பட்டு போய்விட்டதே என்று நான் விட்டு செல்லுவதற்கு மனமில்லாமல் அதோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னது. இந்த நிலையை பார்த்து மேலே இருக்கின்ற இந்திரனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. நேரடியாக வந்து அந்த கிளியை பார்த்து கேட்டான், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. அதற்கு கிளி சொன்னது, நான் சிறு வயதிலேயே இங்கே தங்கியிருக்கின்றேன். இந்த மரம் பட்டுவிட்டது. இந்த மரம் செழித்து வளர்ந்தால் எனக்கு அதுவே போதும், மகிழ்ச்சி அடைவன் என்று சொன்னது. இந்திரனும் அந்த மரத்தை பச்சை மரமாக்கி துளிர விட்டான். கிளியும் சந்தோஷமடைந்தது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். பல தடவை நாம் கேட்டிருப்போம். ஆனாலும் தனக்கு அடைக்கலம் கொடுத்த மரம், தன்னை வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்று கலந்து வாழ்ந்த இந்த மரம் அங்கே பட்டுவிட்டதே என்று சொல்லி அது பறந்து செல்லவில்லை. வசதியாக வாழ்ந்த காலத்தில் நாம் இதை பயன்படுத்தினோம். அது பட்டுவிட்டதே என்பதற்காக, விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த கிளி அங்கே வாழ்ந்தது. அதே போலே தான் சிலர் நன்றாக இருக்கின்ற பொழுது நம் கூடயே இருப்பார்கள். எல்லா பலனையும் அனுபவிப்பார்கள். என்ன தேவையோ அதை கேட்டு வாங்குவார்கள். எனக்கு செய்யாமலா நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் சற்று சறுக்குகின்ற நேரத்தில் நம்மிடம் வாங்கி பிழைத்தவர்கள், நம்மை வாயார புகழ்ந்தவர்களெல்லாம் ஒதுங்கி நின்று சில நேரங்களில் நம்மை மோசமாக பேசுகின்ற நிலையும் நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை மனிதனுக்கு இருக்கக்கூடாது. எப்படி கிளி தான் வாழ்ந்த இடத்தில் தனக்கு வசதியளித்த அந்த மரம் தழைக்க வேண்டும் என்று வாழ்ந்ததோ, அப்படித்தான் மனிதர்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, மற்றவர்களும் நம்மை மதிக்கின்ற அளவில் வாழ முடியும். சந்தர்ப்பவாதியாக சமயம் கிடைத்தவுடனே மறுபக்கம் பாய்வது, சந்தர்ப்பம் கிடைத்தவுடனே கிடைத்த பலன்களை மறுப்பது, தேவையில்லாமல் ஒரு காரணங்களை தேர்ந்தெடுத்து பழி சொல்லுவது என்பதையெல்லாம் மாற்றி நாம் எப்பொழுதும் நல்லவர்களாக வாழ வேண்டும். நமக்கு உதவி அளித்தவர்களை எப்பொழுதும் மனதில் நிறுத்தி நாம் வாழ வேண்டும் என்ற கொள்கையோடு நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். இரவில் படுத்தால் நிம்மதியான தூக்கம் வரும். எனவே வாழ்க்கையில் பெற்ற பயனை நாம் மறக்காமல் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.